ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மியாவ் குட்டியோட பர்த்டே. ஸோ அவருக்காக நான் என்னோட சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸீஸ் எல்லா சார்பாகவும் அவருக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, ஜெயோப்போட பர்த்டே கொன்சார்ட் போடலையே, இப்போ மட்டும் சுகாவுக்கு போடுறே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது. பட் பிகாஸ் நான் போடாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் தான். அதனால தான் என்னால் போடவே முடியல. தோட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு எனக்கு. அதனால தான் இப்போ தான் ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆகி இருக்கு. அந்த ரீசன்னால தான் என்னால் நம்ம ஹூபியோட பர்த்டேக்கு ஒன் ஷர்ட்டு இல்லை 2 ஷர்ட் அந்த மாதிரி எதுவும் போட முடியல. அண்ட் ஐ எம் ஸோ சாரி ஃபார் தேட். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 1 வீக்குக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்கள். நான் எல்லா வீடியோஸ்லேயும் இது நான் சொல்கிறது உண்டு. அண்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி இல்லை 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு பர்த்டே வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் போடவே முடியாது. பிகாஸ் நான் ஒரு ஷெட்யூல் வச்சுருந்துருப்பேன். அது நோக்கி தான் என்னால் போக முடியுமே தவிர, நீங்கள் திடீர்னு நாளைக்கு இதை இன்னைக்கு பண்ணு இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக என்னால் முடியாது. அண்ட் ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். ஸோ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி, ஒன் வீக் கூட இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போது டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இதில் ஹீரோயினிக்கு நேம் ஒன்று வச்சுருக்கேன், விச் இஸ் ஆனி. ஸோ ஆனி தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயினி. லைக் ஷூகா ஆனியோட தாய் மாமா. ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரியான ஏஜ் கேப் தான் ஷூகாக்கும் ஆனிக்கும் இருக்கும். சின்ன வயசுலேயே முடிவு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஷூகாக்கும் ஆனிக்கும் தான் பெரியவங்களானா மேரேஜு அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் நல்லா நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரிக்குள்ளார பார்க்கலாம். இதில் ஆனியோட லைக் இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஆனி எப்படின்னா, ஓவர் திங்க் பண்ணுறவங்க, ஓவர் பொசசிவ் கூட. லைக் ஜெலஸ் ஆகுறது, பொசசிவ் ஆகுறது, இது எல்லாமே ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீமுக்காக தான் போகும். இதையெல்லாம் எப்படி ஷூகா மேனேஜ் பண்ணுறாரு, எப்படியெல்லாம் ஆனியை வெறுப்பேற்றுறாரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லுமே போகும். அண்ட் இதில் ஐடல் சனாவும் ஒரு கெஸ்ட் ரோலாக வருவாங்க. எப்படி ஆனி ஷுகருக்கு அக்கா பொண்ணு, அதே மாதிரி தான் சனா என்ன சொல்கிறது, உங்கள் அப்பா சைடோட அந்த தங்க லைக் என்ன சொல்கிறது, அவங்களும் சனாவும் ஷுகருக்கு ஒரு மாமா பொண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப இழுத்துக்கிட்டு போக வேண்டாம். ஸோ ஒரு பக்கம் ஆனி, இன்னொரு பக்கம் சனா. இவங்க 2 பேர் தான் இவங்கெல்லாம் எப்படி ஷுகா மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனே ஆனி கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஆனி ஷுகாவோட வீட்டுக்கு தான் வராங்க. பாட்டி பாட்டி எங்கே இருக்கு பாட்டி? ஐயோ, காலங்காத்தாலேயே வந்துட்டாளா? என்னடி வேணும் உனக்கு? எங்க மாமா? அவன் என்ன தூங்கிட்டு தான் இருப்பான். என்னடி இப்போ? அவனுக்கு இது வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனி ஷூகாவோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஷூகாவா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. செம்ம காண்டாகுது ஆனிக்கு. என்னை எவ்வளோ காண்டாத்துட்டு தூங்கிட்டு இருக்கான் பாரு, எரும மாடு அப்படின்னு ஆனி ஷூகா பக்கத்தில் போய் நல்லா உழுக்குன்னு உலுக்கி எழுப்புறாங்க. எவடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஆனி நின்றுட்டு இருக்காங்க. நூடுல்ஸ் மண்டை, என்னாடி வேணும் உனக்கு? தூங்குற, ஏன்டி டிஸ்டர்ப் பண்ணுற?
தூங்க விட்றி. இத பாரு, நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கூப்பிடாத கூப்பிடாதன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே மாதிரி கூப்பிட்டு இருக்க. இப்ப என்னாடி எதுக்கு காலங்காத்தால எதுக்குடி வந்து நச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஷூகா வந்து எந்திரிச்சு அப்படியே தூக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்காரு. மாமா என்னாடி நேத்து நைட் எங்க இருந்த? நைட் எங்க இருந்தனா வீட்டுல தாண்டி இருந்தேன். பொய் சொல்லாத பாவா. என்னாடி உனக்கு இப்போ எங்க இருந்தா நீ கேக்குறதுக்கு அடி வந்து இதுக்கு போன் பண்ணி கேட்டிருந்தாலே சொல்லி இருந்திருப்பேனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாவா. நேத்து நைட்டு நீ எங்க இருந்த அதான் சொல்லிட்டேனே. இத பார், உண்மைய சொல்லு. ஏன் என்னடி உனக்கு? உண்மைய சொல்லு. சனா கூட தானே இருந்த? அத்தி இவனுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இல்லையே. யார் சொன்னா? பொய் சொல்லாத பாவா. நீ சனா கூட தானே இருந்த? ஏ ஆமாண்டி. பெண்ணாடி அதுக்கு அவதான் வெளில போகணும் அப்படின்னு சொன்னான், கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். பெண்ணாடி அதுக்கு காலங்காத்தால வந்து தூக்கத்துக்கு எடுத்துட்டு நச்சு பண்ணிட்டு அவளை கூட்டு போய் இங்க இருந்தேன். சரி என்ன வேணும் போ இப்ப வெளிய. அவ்வளவுதான். ரொம்ப வந்து லைக் என்ன ஆகுதுன்னா வந்து ஷூகா இப்படி சொன்னதுமே எனக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆயிருச்சு. அப்படியே கண்ணுல அப்படியே டியர்ஸ் தேங்கி நிக்குது. ஐயோ திரும்ப ஆரம்பிச்சிட்டாலே. அச்சோ செல்லம் அழாதடி, இங்க வா இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிய வந்து லைக் வந்து அவரோட மடியில உட்கார வச்சுட்டு, அச்சோ செல்லம் குட்டி எதுக்கு அழுறீங்க? சும்மா விளையாட்டுக்கு தான் மாமா அப்படி சொன்னேன். சரியா, அழக்கூடாது அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எல்லாம் வந்து வைப் பண்ணி விட்டுட்டு ஃபேஸ் ஃபுல்லும் கிஸ் பண்றாங்க. ஷுகா, அப்போ உனக்கு இதே வேலையா போச்சு. எப்போ பார்த்தாலும் என்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்க நீ. எப்பயாச்சும் ஏதாச்சும் நான் கேட்டா கூப்பிட்டு போறியா? அவ கேட்டா மட்டும் அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு போறல்ல. அப்ப கேட்டா எல்லாத்தையும் வாங்கி தர. ஆனா நான் கேட்குறேன், ஒன்னுத்து கூட வாங்கி கொடுக்கறது கிடையாது. எல்லாம் நீ அவளுக்கு ஏதோ பண்ற. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இது என்னடி கேள்வி? உன்னை தாண்டி பண்ணிக்க போறேன். ஏன்டி இப்படி பண்ற? நான் என்ன பண்ண? நீ பண்றத சொன்னா உனக்கு கொத்தமா இருக்கா? சரி சரி நூடுல்ஸ் மண்டை, சாரி எம்மா தாயே, சாரி. உனக்கு எங்க கூட்டு போகணும்னு சொல்லி நான் கூட்டு போறேன். தயவு செஞ்சு திரும்ப பஞ்சாயத்தை ஆரம்பிக்காது. என்னால முடியல. தினம் தினம் உன்கிட்ட மல்லுக்கிட்ட என்னால முடியல அப்படின்றாரு ஷோகா. அப்போ அப்போ உனக்கு தொந்தரவா இருக்கணும் நானு? அப்படி ஒன்றும் என்னை ஒன்று வெளியில கூட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. போ போ போய் அந்த சாணா கூடயே இருந்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லைக் கோவமா வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இந்த சோதனை? நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி வந்து ஷுகா சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஆனி கேட்டு, ஓஹோ அப்போ என்னாலதான் உன் நிம்மதியெல்லாம் கிடைக்குதுல்ல, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். என்னோட தொந்தரவு இனிமே உனக்கு இருக்கவே இருக்காது, நீ நிம்மதியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஆனி போயிடுறாங்க. ஐயோ படுத்தி எடுக்கிறாளே இவளுக்காகவே வந்து. ஐயோ என் வாழ்க்கை நாசமா போச்சு. ஷூகாவும் வந்து அவரும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகிட்டு கீழே வராரு. அம்மா வந்துட்டியாடா, வா வா வந்து சாப்பிடு. சுபா, ஏமா உன் பொண்ணோட பொண்ணு இப்படி இருக்கிறா? அவளை ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க பாக்குறீங்க? ஏன்டா என்னடா ஆச்சு? பொசசிவ்ல பொங்குறாமா. சனா கூட வெளியில போயிட்டேன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு காலங்காத்தாலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாமா. முடியலமா என்னால. ஏன் என்னடா பண்றது? இது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உள்ள பிரச்சனை. என்ன இழுக்காத. எது உன்னை இழுக்காதே. நீ தானே வந்து முடிவு பண்ண உன் பொண்ணோட பொண்ணு என் பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க எஸ்கேப் ஆக பார்க்குற என்ன மாட்டி விட்டு. டே முதல்ல சாப்பிடுடா அப்படின்ட்டு வந்து லைக் வந்து அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. சமாதானப்படுத்துறோம் இல்லையா ஆனியா? ஸோ ஷூகாவும் வந்து இப்போ ஆனியோட வீட்டுக்கு தான் வந்து போறாரு. இப்போ அசோகம் வந்து ஆனியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சதையும் வாங்கிட்டு இப்போ வந்து ஆனியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அக்கா வாடா தம்பி, ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து. என்ன எங்க அவ எவ உன் அருமை புத்திரி எங்க?
அவளா? அவ வந்ததுமே ரூமுக்கு போயிட்டா. என்ன திரும்பவுமா? நல்லா பெத்து வச்சிருக்கிற பொண்ண எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு அப்படின்னு ஷூகாவும் வந்து சொல்லிட்டு இப்ப ஆனியோட ரூமுக்கு தான் வந்து டோப்பரை ஓபன் பண்ணிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. பொண்டாட்டி என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே உள்ளார போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு பெட்ல தான் வந்து லைக் ஆனி உட்காந்துட்டு இருப்பாங்க கோமா. அசோகாவும் வந்து லைக் என்ன பின்னாடி போய் ஆனிக்கு பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே வந்து ஹக் பண்றாரு. இப்போ டாட்டி மாமா உனக்காக உனக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃபீட் பண்ணட்டுமா? ஒன்றும் தேவையில்ல, போய் அந்த சனாக்கே ஃபீட் பண்ணு. எதுக்கு வந்து இங்கே வர? என்னால தான் உனக்கு பெரிய தொந்தரவாச்சு, உன் வாழ்க்கையை நாசமாலாம் போகுது, என்னால எதுக்கு இங்கே வர அப்படின்ற மாதிரிலாம் ஆனி சொல்கிறாங்க. அச்சோ பொண்டாட்டி அப்படிலாம் எதுவும் இல்லை சொல்லும், மாமா சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோகா என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து ஆனியோட நெக்கில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து தாஜா கொஞ்சல்ஸ்லாம் வந்து போகுது ரெண்டு பேருக்குள்ளாரையும். ஆனியும் வந்து அப்படியே கொஞ்சம் காம் ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே வந்து சுபா ஒரு வழியாக காம் ஆகிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போது ஷூகாவுக்கு வந்து கால் வருது. கால் எடுத்து சரி கேஷுவலாக எடுத்து காலை வைக்கிறாரு. கால் வந்து அட்டன் பண்ணிட்டு காதில் வைக்கிறாரு. காலுக்கு அந்த சைடில் இருந்து கால் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து சனா தான். சொல்லு சனா செல்லம், என்ன இந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்க? அப்படியா, சரி சரி நான் வந்துடுறேன், வெய் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் டீச்சர்லாம் அப்படின்னு ஷோகா வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திரும்புகிறாரு. திரும்பினா அவ்வளோதான், அவ்வளோ லைக் வந்து கோவத்தின் உச்சமாக வந்து ஆனியை வந்து ஷூகா வந்து லைக் வந்து ஆனி வந்து ஷூகாவை அவ்வளோ இதாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் பக்கத்தில் இருக்கான்னு தெரியாமல் செல்லாங்கல்லாம் வேற சொல்லிட்டேனே, ஐயோ பத்திரக்காளியாக மாறிடுவாளே அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளாரி நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளார அங்க இருக்கிற பில்லோவை எடுத்துட்டு செம்மையா அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. எறும்பு 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 என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு அவ்வளவு செல்லம் வெள்ளம்ட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? பொண்டாட்டி அடிக்காதடி அடிக்காதடி, ஐயோ அடிக்காதடி, நீ பாவண்டி, வாங்கு வாங்கு நல்லா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க ஆனி ஷூகாவை. ஸோ வந்து ஷூகா என்ன பண்ணுறாருன்னா ஆனியோட ஹேண்டை பிடிச்சி பெட்டில் தள்ளி 2 ஹேண்டையுமே வந்து பின் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. டி எரும மாடு, லூசு பக்கி பையனை கை விடுறா, முதல் தள்ளுடா. முடியாதுடி, இன்னும் நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஆனியோட ஹிப்பை தான் வந்து அப்படியே அவரோட ஆனியோட ஹிப்பு கிட்ட தான் வந்து ஷூவோட ஹேண்ட்ஸ் போகுது. நல்லா தான் வலுவலுன்னு தான் வச்சிருக்கேன், வலுவலுன்னு மட்டுமா வச்சிருக்கேன், அது என்னடி மடிப்பெல்லாம் வர விழுது, அவ்வளோ இதாக வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஷூகா சொல்கிறாரு. இதை பாரு, ஒழுங்கா கையை எடுத்துரு. முடியாதடி, முடியவே முடியாது, இது என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டீப்பான ஒரு கிஸ்ஸிங் வந்து போகுது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அந்த கிஸ்ஸும் வந்து பிரேக் ஆகுது. கோச்சிக்காதடி பொண்டாட்டி, என்னைக்கா இருந்தாலும் நான் தாண்டி உனக்கு, நீ தான் எனக்கு. அவள் ஜஸ்ட் வந்து லைக் என்ன சொல்கிறது அப்படின்னு ஷூகா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு சக்காலத்தி தானே அவ, அதுக்கு தானே பிளான் போட்டுட்ருக்க, எப்படா வந்து அவளை சின்ன விட வச்சுக்கலாம் தானே பார்க்குற. என்னடி நீ, நான் தான் இவ்வளோ இதாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோகா செம்மையாக வந்து ஆனியோட நெக்கில் வந்து கடிச்சு வச்சிடுறாரு. அகெயின் இப்போ வந்து ஷோகாவுக்கு கால் வருது. போ, அந்த சக்காலஜி தான் வந்து உன்னை கூப்பிடுறா, போ. அவ இது ஹெல்ப் தாண்டி கேட்குறா, நீ ஏன்டி குச்சிக்கிற? ஆமாம்மா, நான் ஹெல்ப் கேட்டாலும் உன்னால ஒன்றும் புடுங்க முடியாது, அவள் கேட்டால் வந்து அப்படியே விரைஞ்சு கட்டிக்கிட்டு நிற்பல அப்படின்ற மாதிரி வந்து ஆனி லைக் வந்து ரொம்ப கோவமாக திட்டி விட்டுறாங்க ஷோகாக்கா. இதை பாரு, நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டு திரும்ப 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 அதையும் சொல்லி என்னை கஷ்டம் தான் படுத்திட்டு இருக்கேன், நான் தான் சொல்கிறேன்ல அவள் ஹெல்ப்புக்கு தான் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க, ஓவர் திங்க் பண்ணி தொலையும், அதெல்லாம் ஏன்டி திரும்ப திரும்ப அதே படுத்து நீ என்னை சாவடிக்கிற
ஓஹோ! இப்ப நான் உன்ன சாவடிக்கிறேனா? அவ்ளோ இதா இருக்கா உனக்கு? அப்புறம் எதுக்கு இங்க இருக்க? கெளம்பி போ. போறேன்டி, போறேன். உனக்கு உன்கிட்ட போய் பேசணும்னு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். அப்படின்னு சுகாவும் அங்கேருந்து கோபமா கெளம்பி போயிட்டாரு. போ போ. அவகிட்ட போறதுக்கு தானே இவ்ளோ ட்ராமாலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்க. போ. நீ இல்லன்னா என்னால இருக்க முடியாதுன்னு நெனப்பா? போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ அழுக ஆனி கிட்ட இருந்து. ஷூகாவும் வந்து அவரை காம் டவுன் பண்ணிட்டு சனா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சனாக்கு வந்து லைக் வந்து காலேஜில் சப்ஜெக்ட்ஸில் சில டவுட்ஸ் இருந்திருக்கும். அதுக்காக தான் வந்து ஷூகாவுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஷூகாவும் வந்து போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து அப்படியே பண்ணிட்டு அவரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்படியே தான் ஃபியூ டேஸ் போகுது. ஷூகா வந்து ஆனிக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது எதுவுமே பண்ணல. அவ்வளோ கோவம். ஆனியும் அதே மாதிரி தான். அவங்களும் வந்து லைக் வந்து கோவம், அந்த ஓவர் திங்கிங்கு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு வேளை சனா கூட தான் இருப்பான், அதனால தான் வந்து ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான், ஒரு சாரி மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறான், ஒரு மெசேஜ் காலில் வந்து பார்க்கறது இல்லை அப்படின்ற அந்த கோவம், அந்த பொசன்யூஸு, ஓவர் திங்கிங்கு, ஜெலசி எல்லாமே எல்லாத்தோட மொத்த உருவமாக வந்து ஆனி மாதிரி நிற்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவமாகவும் இருக்குது. ஷூகாக்கா அப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து லைக் கொஞ்சம் லைக் வந்து அவருக்கும் அந்த மாதிரி தோணுது. ரொம்ப திட்டி விட்டோமோ. நான் தான் அவ்வளோ சொல்கிறேன், அவள் கேட்கவே மாட்டேன்றா. சும்மா சும்மா எப்பவும் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எவ்வளோதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஒரு கட்டத்தில் எனக்கு கோவம் வரது தானே செய்யும் அப்படின்ற மாதிரி அவரு வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கேயா ஆனி வந்து அவன் சனா கூட தான் இருக்கான், அதனால தான் இங்கே வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், மெசேஜு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. லைக் அவங்க ஃபோட்டோ தானே, ஷூகாவோட ஃபோட்டோ தான் வந்து இருக்கும். லைக் வந்து என்கேஜ்மெண்ட்டில் வந்து எடுத்த அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து பார்க்குறாங்க. அவ்வளோ உனக்கு நான் இடைஞ்சல போயிட்டேன் நம்மம்மா, அவ்வளோ இதாக உனக்கு அவன் மேலே. அப்போ நான் உன்னை லவ் பண்ணதுலாம் உனக்கு புரியல, எப்போ பார்த்தாலும் நீ என்னை இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்க பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. லைக் வந்து ரொம்ப லைக் வந்து ஓவர் திங்கிங் பண்ணி 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 ஆனிக்கு உடம்பே சரியில்லாமல் போயிடுது. லைக் வந்து காய்ச்சல் மாதிரி வந்துடுது. லைக் பயங்கர ஜுரமாக வந்து இருக்கு. ஸோ அப்போ தான் வந்து ஆனியோட அம்மா தான் ஷூகாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னக்கா, டே அன்னைக்கு வந்து என்னத்தடா சொல்லிட்டு போனேன், என்னக்கா உனக்கு, டேய் அவளுக்கு காய்ச்சலா இருக்குடா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ என்னத்த சொல்லிட்டு போனன்னு தெரியல, அப்போத்துல இருந்தே வந்து அவ ரூமை விட்டு வெளில வரவே மாட்டேங்கிறாடா, என்னத்த பண்ணுதான்னு தெரியல, காய்ச்சலா கொதிக்குது, எதை கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாடா, வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போடா அவளை. அக்கா வீட்டுக்கு வந்து அவ என்ன சும்மாவா இருக்கா, என்ன கடுப்பேத்திக்கிட்டே இருக்கிறாக்கா, வேணும்ன்ட்டே வந்து அந்த சனாவை இழுத்துக்கிட்டே இருக்கா, நானும் சொல்லி சொல்லி பார்க்குற கேட்கவே மாட்டேன்றா உன் பொண்ணு. டேய் அவளை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லடா, வாடா என்னால முடியலடா, வர்றேன். ஷூகாவும் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே லைக் லைக் ஃபீவரில் வந்து படுத்துட்ருக்கீங்க. வண்டியாடா, வாடா இந்தாடா இந்த சூப்பை கொண்டு போய் கூடுறா, அவ எதுவும் பண்ண மாட்டேங்கிறாடா. ஏன் ஓம் பொண்ணு தானே, கொண்டு போய் கூட, அவ குடிச்சா நான் ஏன்டா உன்னை கூப்பிட போறேன், நீயாவது ஏதாவது மிரட்டி கிட்டி ஏதாவது பண்ணி குடிக்க வச்சிருவ, போடா. ஆமா, அப்படியே நான் சொன்னா மட்டும் அப்படியே குடிச்சு கிழிச்சிருவா பாரு, சரியான திமிரு பிடிச்சவள அவ, ராட்சசி என் வாழ்க்கையில அவ அப்படின்ற மாதிரி வந்து ஷூகாவும் வந்து இப்போ உங்கள் ரூமுக்கு தான் வந்து வராரு. அவரும் வந்து பெட்டில் நீங்கள் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஃபீவரில் நீங்கள் ரொம்ப ஹை ஃபீவரில் படுத்துட்ருக்கிறது. அவரும் உங்கள் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு, ஏய் பொண்டாட்டி, அப்படியே ஸ்லோவாக ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஏய் ரொம்ப சீன் போடாத, எந்திரிச்சு இதை குடி, கொஞ்சம் உனக்கு நல்லா இருக்கும். இப்போ மட்டும் எதுக்கு வந்த, இன்னும் உசுரோடு இருக்கேன்னா செத்துட்டேனான்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கியா, இன்னும் உசுரோடு தான் இருக்கேன், சாகலை, அதான் பார்த்துட்டல, கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவுக்கு செம்ம காண்டாகுது. கண்ட்ரோல் சுகா, கண்ட்ரோல், கோவத்தில் இருக்கா, காய்ச்சல் வேற, கண்ட்ரோல் கண்ட்ரோல். இதை பாரு, தேவையில்லாமல் என் வாயை கிளறாமல் இருக்கிறது உனக்கு நல்லது, எந்திரிச்சு இந்த சூப்பு குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து லைக் பெட்டில் வந்து சாஞ்ச மாதிரி உட்கார வச்சுட்டு
சூப்பு தான் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வாய்க்கிட்ட கொண்டு வராரு. அப்படியே மூஞ்சி திருப்பிடுவீங்க. ஏய், இப்போ நீயா குடிக்கிறியா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு சுகா சொல்றாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாயை பிடிச்சி அந்த லைக் சீக்ஸ் பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணி வாயை துறக்க வச்சு அந்த சூப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துறாரு. நீங்களா அடிக்கிறீங்க, தள்ள பார்க்குறீங்க, எதுவுமே முடியல. அவ்வளோ கிரிப்பாக வந்து சுகா வந்து உங்கள் சீக்ஸை வந்து பிடிச்சிக்கிட்டு சூப்பை வந்து ஊத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முழுங்க 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 சூப்பை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காரு. சூப்பும் வந்து உள்ளார போயிடுச்சு. இப்படிலாம் பண்ணாதாண்டி உனக்கெல்லாம் வந்து சரி. அப்படியே கொஞ்ச நாளும் உனக்கு வேலைக்கே ஆகாதுல்ல. இப்போ யாரு இங்க உன்னை வர சொன்னா? இதுக்கு வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு யாரும் வந்து இதெல்லாம் வந்து பண்ண சொல்லி கேட்கல. போ போ போய் அந்த சனா கூட இரு. சனா கூட போ போ. ஏய், ஏன் பொண்டாட்டிக்கு பண்றதுக்கு நான் தாண்டி வருவேன். வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அப்படி தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை நீத்துறாரு. சாப்பிடு. இதை பார், சூப்பை வாயில கொட்ட தெரிஞ்ச எனக்கு இந்த டேப்லெட்டுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. நீயா சாப்பிட்டுட்டனா நல்லது. நானா வந்து அதை வாயில திணிச்சா எப்படி இருக்கும் உனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா சாப்பிட்ரு. நீங்களும் வந்து வாங்கி அதை சாப்பிட்டுடுறீங்க. குட் கேர்ள். இப்படிதான் சொல் பேச்சு கேட்டுட்டு நல்ல போலையா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை தடவி கொடுக்குறாரு. அவ்வளோதான். ரொம்ப வந்து லைக் வந்து எமோஷ்னல் ஆகி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஏய் எதுக்குடி அழுகுற இப்போ? சாரி பாவா, நான் அன்னைக்கு அவ்வளோ பேசியிருக்க கூடாது தான். சாரி. சரிடி, அதுக்காக எதுக்கு இப்போ அழற? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல. எப்போவும் நடக்கிறது தானே. இல்லை, நான் ரொம்பவும் தான் பேசிட்டேன். அப்படி பேசியிருக்க கூடாதுதான். சாரி பாவா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாவும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. சரி சரி, ஒன்றும் இல்லை அழாதடி செல்லம். என் பொண்டாட்டி செல்ல குட்டிலாம் அழக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா வந்து உங்களை அப்படியே கன்ஃபர்ம் பண்ணுறாரு. சாரி பாவா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். சரி சரி, நானும் அன்னைக்கு அவ்வளோ பேசியிருக்க கூடாது. கோவத்தில் ரொம்ப பேசிட்டேன். சாரிடி பொண்டாட்டி. இல்லை, நான் தான் பேசிட்டேன். இல்லை, நான் தான் பேசிட்டேன். சரி, 2 பேருமே தான் பேசிட்டோம். சரி, 2 பேருமே தான் பேசிட்டோம். இப்போது நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ரொம்ப வந்து உனக்கு ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் இது போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா ஆஸ் ஆல்வேஸ் சனா கிட்ட இருந்து கால் வருது. அவரும் வந்து ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அத்தி இவனை கூப்பிடுறா, இவ வேற இதாகிறாளே, அவளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுகா திரும்பி பார்க்குறாரு. அப்போ பொண்டாட்டி அது பேசு மாமா. நிஜமாவாடி? ஆமாம் மாமா. அப்போ ஓகே. ஹலோ மாமா, சொல்லுச்சலாம். மாமா, எனக்கு காலேஜு பஸ்ஸு ரொம்ப வந்து லேட் ஆகுது மாமா. என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு வந்து உடம்பு வேற சரியில்லை. ரொம்ப வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்கு மாமா. அச்சோ சனா, செல்லத்துக்கு வயிறு வேற வலிக்குதா என்ன செல்லம்? பீரியட்ஸா? ஆமாம் மாமா, ரொம்ப பெயினாக இருக்கு. அப்பாவாலையும் வர முடியலன்னு சொல்லிட்டாரு மாமா. ப்ளீஸ் மாமா. ஸோ ப்ளீஸ் எல்லாம் ஏண்டி செல்லம் சொல்கிற? தான் மாமா வந்துடுறேன், கவலையே படாத சரியா? சரி மாமா. சனவும் கட் பண்ணிடுறாங்க. பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. பத்திரகாளி ரூபமாக தான் வந்து ஆனி நிற்கிறாங்க. அத்தி பொண்டாட்டி ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான், நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன, அவளுக்கு மாமா வேலை பார்க்க போறியா? நான் மாமா தாண்டி, மாமா வேலை தாண்டி பார்க்குறேன். அவளுக்கு உடம்பு முடியலையாண்டி, அதான் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் வந்துடுவேன். அவ்வளோதான். இதை பார், என்னை விருப்பத்துறதுக்குன்னு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அம்மா? நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு இப்போ அவளை செல்லோன்னு கூப்பிட்டேன்? அது சின்ன வயசுலேருந்து அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருச்சுடி. நிறுத்த முடியல என்னால்.
ஓஹோ! அப்போ நானும் இன்னொருத்தன வந்து செல்லம், வெல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். உன் தம்பி இருக்கான்ல நம்ஜுன்னு, நம்ஜுன் மாமா கிட்ட நான் அப்படி கூப்பிடுறேன். உனக்கு எப்படி இருக்குன்னு பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி சொல்றாங்க. சாவடிச்சிடும்டி உன்னைய. ஆ என்னடி நம்ஜுன்னு, மவளே என்னை கோவப்படுத்தாத, நான் போயிட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன். நம்ஜுன் கிட்ட ஃபோன் பண்ணி மாமா மாமான்னு ஏதாவது உருகுனன்னு தெரிஞ்சிச்சு மவளை செத்தடி என் கையால் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவன் மட்டும் வந்து மற்றவங்களும் செல்லம் வெல்லம் குட்டி அம்மு குட்டி பாப்பா அப்படின்லாம் கூப்பிடுவானா, நான் மட்டும் இன்னொருத்தர கூப்பிடக்கூடாதான். பண்ணுவேன்டா நான் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் வந்து சனாவுக்கு காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வேணுன்றது எல்லாமே வந்து இந்த சாக்லேட்ஸு ஹீட் பேடு இந்த மாதிரி இதெல்லாம் தேவையான நெசசிட்டி திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி சனா கிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் வராரு. நீ உங்களை பார்க்கறதுக்கு தான் உங்கள் ரூமுக்குள்ளார வந்து பார்த்தா நம்ஜுன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ஜுன் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு. அதை பார்த்து ஷோவுக்கு செம்ம காண்டாகிருச்சு. டேய் இங்கே என்ன பண்ணிருக்க? ஓ நீங்களா? அது வந்து என் செல்லம் தான் கால் பண்ணா, அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டா, அதனால தான் வந்து என் செல்லத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாரு. அப்படியே ஷூவுக்கு அப்படியே உள்ளார அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. டேய் ஒழுங்கா அங்கே வச்சுட்டு ஓடி போயிரு. அதான் உன் ஆள் இருக்கால, போய் அவளுக்கு பண்ணு. இவ ஏய் நீ போட அந்த பக்கம். ஏன் மாமா எனக்கு ஊட்டுறா? உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. செம்ம காண்டாகுது ஷோகாக்கு. நல்லா எரியட்டும், நல்லா வயிறு எரியட்டும். என்ன மட்டும் இப்படி சொன்னல சாவுடா அப்படின்ற மாதிரி ஆனி வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு நீ ஊட்டு மாமா, நீ எவ்வளோ வந்து ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா? அந்த ஆப்ஸ் எல்லாம் எவ்வளோ இதாக இருக்கு மாமா அப்படியே செல்லம். எல்லாம் எக்ஸசைஸு இந்த ஜிம் பாடி அப்படிதான் இருக்கும். ஆமாம் மாமா, எனக்கும் உன் கூட ஜிம்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு இருக்கேன் மாமா, என்னையும் வந்து கட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக அந்த லைக் வந்து ஃப்ளர்ட்டிங் வேற வந்து போயிட்டு இருக்கு. செம்ம காண்டாகுது. வயிறு அப்படியே கப்பு 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 கப்புன்னு எரியுது ஷோகாக்கு. டேய் ஃபஸ்ட்டு கிளம்புடா. நோ 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 நோ, நான் என் செல்லத்துக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் போவேன். உன் செல்லம் எர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா வந்து லைக் வந்து வெளியில் போயிட்டு நம்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி வர சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட அவன் சரியில்லை, நம்ம பண்ணுறது சரியில்லை, கூடி சீக்கிரத்தில் உன்னை கழட்டி விட்டுருவான் போல அப்படி இப்படின்னு எது ஏதோ வந்து சொல்லி அந்த பொண்ணை வந்து வர வச்சு நம்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன அப்படின்னா வந்து பிரியதர்ஷினி. ஸோ அவங்க வந்து வந்துடுறாங்க. வந்து லைக் வந்து நம்ஜுன் இப்படிலாம் லைக் வந்து அவங்க எப்படின்னா ரொம்ப வந்து ஓவர் பொசசிவ். லைக் வந்து என்ன சொல்கிறது, கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு லைக் பொசசிவ் ஒப்சஷன் அந்த மாதிரியான இதுதான் வந்து வந்து நம்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்டு. லைக் வந்து டேங்கொப்ப மவனை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுன்னு நம்ஜுனுக்கா ஐயோ இவ இங்க என்ன பண்றா அப்படின்ற மாதிரி வந்து உடனே வந்து அவர் கையில வந்து பிளேட் வச்சிருப்பார்ல, உடனே அதை கீழே வச்சுட்டு செல்லம் டேய் குப்பம் மவனே, இன்னைக்கு நீ செத்தடா என் கையில. எவ்வளோ தைரியம் இருந்தா அவளுக்கு நீ வந்து ஊட்டிட்டு இருப்ப, அவ்வளோ இதாக ஆயிடுச்சாரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே அந்த கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிட்டு அப்படியே ஷூகா வந்து நக்கெல்லாம் வந்து ஆனியை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்னடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பொறுக்கி பொறுக்கி எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி ஆனியும் வந்து இது பண்ணுறாங்க. லைக் வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஷூகா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இதுக்கு தான் நான் சொல்கிறத கேட்கணும். நீ அவனை அம்மா அம்மான்னு கூப்பிடு அவளை, அப்புறம் இருடி
உடம்பு சரியாகட்டும், அப்புறம் மொத்தமா உனக்கு சேர்த்து வச்சு பனிஷ்மெண்ட்ட குடுத்துர்றேன். அப்படின்ற மாரி வந்து அப்படியே வந்து ஃபீட் பண்றாரு. "வாய தொறந்துரு. அதுதான் உனக்கு நல்லது." அப்படின்ற மாரி வந்து ஷுகாவும் ஃபீட் பண்றாரு. ஆனியும் சாப்பிடுறாங்க. ஒரு பக்கத்துல வந்து லைக் வந்து நஞ்சனும் வந்து பிரியதர்ஷினியும் செம்ம சண்டை வந்து போய்க்கிட்டு இருக்கு. காச்சு மூச்சுன்னு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அத்தி ஐயோ! ஊட்டி விட்டது ஒரு குத்தமா? பாவி பயலே டேய்! ஏன்டா இப்படி பண்ண? அப்படின்ற மாரி வந்து நம்ஜூன் சுகாவ பிடிச்சு மனசுக்குள்ளாரையே திட்டிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த ஒன் ஷாட்ட வந்து முடிக்கிறேன். மொக்கையா போயிருந்தா ஐம் ஸோ சாரி. பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போட்டதுக்கப்புறமா ஹைப் வந்து ஆப்ஷன் காட்டும். ஸோ அதையும் வந்து லைக் வந்து ஹைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகும். அதனால தான். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.